செல்லம்மா சீரியல்ல சரவணன் தான் மேகாவோட உண்மையான அப்பாங்கிற விஷயத்த செல்லம்மா கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சரவணன் செல்லம்மா உயிரோட விட்டா இந்த விஷயத்தை வீட்டாளுங்க கிட்ட சொல்லிடுவா, அப்படி சொன்னானா மேகாவுக்கு தான் பிரச்சனையாகும், அவளை உயிரோட விடக்கூடாதுன்னு அவருக்கு தெரிஞ்ச அடியால அனுப்பி செல்லம்மாவை போட்டு தள்ள சொல்றாரு. அவங்களும் சொன்னபடியே செல்லம்மா போன ஸ்கூட்டரை ஆக்சிடென்ட் பண்ணி ஆத்தங்கரையில விழுற மாதிரி பண்ணிடுறாங்க. செல்லம்மா வீட்டுக்கு ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு வராதனால கஜேந்திரனும் லட்சுமியும் சித்தார்த்தை கூட்டிக்கிட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லி செல்லம்மாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்கங்கிறாங்க. அடுத்த நாள் அசிஸ்டன்ட் கமிஷனர் கஜேந்திரனும் லட்சுமியும் கூப்பிட்டு, செல்லம்மா காணாம போனதுக்கு மாணிக்கமும் மேகாவும் காரணம் கிடையாது, உங்க ரெண்டு பேரோட சிக்னல் டவரும் வேற வேற லொகேஷன் தான் காட்டுது, செல்லம்மா காணாம போனது ஒரு இடத்துல, உங்க ரெண்டு பேர் செல்போன் டவரும் பக்கத்துல இருக்கிற மாதிரி இல்ல, அதனால கண்டிப்பா இவங்க அவங்கள ஒன்றும் பண்ணிருக்க மாட்டாங்க, உங்களுக்கு வேற தான் இருக்கு, நீங்க ஒன்றும் கொல்லப்படாதீங்க, நான் கூட இப்ப சீக்கிரத்துல என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சு சொல்றோங்கிறாரு. இனிமே நமக்கு செல்லம்மாவால எந்த பிரச்சனையும் வராதுன்னு மேகா வீட்டுல பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸ் ஒருத்தவங்க கால் பண்ணி, மேடம் நீங்க தான் மேகாவா, உங்களோட அப்பா சரவணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு, அடி ரொம்ப பலமா பட்டிருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, ஃபோன் நம்பர் கொடுத்து பேச சொன்னாரு, அதான் நான் விஷயத்த சொல்லிட்டேன், நீங்க கிளம்பி வாங்கன்னு அட்ரஸ் கொடுக்குறாங்க. மேகா அவங்களோட தம்பி தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை கேட்கலாம்னு முயற்சிக்கிறப்போ ரெண்டு பேருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க. சரி நம்ம அப்பாவை போய் பார்ப்போம்னு மேகா கிளம்பி ஹாஸ்பிட்டல் வர உங்க மேகாவோட அப்பா சரவணனும் தம்பி தங்கச்சி ஒரு மூணு பேருமே இருக்காங்க. மேகா அவங்க அப்பா கிட்ட, அப்பா என்னப்பா ஆச்சு, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, நீங்க என்னன்னா நல்லா உட்காந்துருக்கீங்க, எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னது யார்ப்பான்னு கேட்க உள்ள மறைஞ்சிருந்த செல்லம்மா வெளியே வந்து, மேகா நான் தான் மேகா உனக்கு ஃபோன் பண்ணேன், என்ன நீ என்ன நினைச்சிட்டு என்ன அடிச்சு தூக்குறா, நான் செத்து போயிடுவேன்னு நினைச்சேன், பாத்தியா நான் வந்துட்டேன், சரி இதுக்கு மேல உங்ககிட்ட என்ன பேசுறது, நீயும் வாயாலி உண்மையை ஒத்துக்கோ, சரவணனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்க செல்லம்மா கூடவே சித்தார்த்தும் மகஜனும் லட்சுமியும் மூணு பேரும் வெளியே வராங்க. செல்லம்மா இவகிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க, அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல்ல சரவணன் தான் மேகாவோட உண்மையான அப்பான்னு, இதுக்கு மேல பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது, இத்தனை நாள் இவ எல்லாரையும் ஏமாத்திருக்கா, இவள ரெண்டு அடி அடிச்சாதான் உண்மையை சொல்லுவேங்கிறாரு. லட்சுமியும் தன்னோட பங்குக்கு மேகா ஒரு அடி அடிச்சு, "ஏண்டி, அப்போ ஒரு நாளா குடும்பமா சேர்ந்து எங்களை ஏமாத்திருக்கீங்களா, அப்பா சொல்ற பேச்சை கேட்டு நீ ஆடி இருக்கேன்னு சொல்ல மகேந்திரனும், ஏ லட்சுமி நீ தப்பா சொல்ற, சரவணன் சொல்லி மேகா பண்ணிருக்க மாட்டா, மேகா சொல்லி தான் சரவணன் பண்ணிருப்பான், உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ண பாக்குறியான்னு மகேந்திரனும் சரவணனை போட்டு அறையிறாரு. கொஞ்சம் விட்டா என் பொண்ணே நீ கொண்டு இருப்பல, இப்பதான் உண்மை தெரிஞ்சு போச்சு, ஒழுங்கு மரியாதையும் என் கூட வந்து வீட்டு ஆளுங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுன்னு மேகாவோட குடும்ப ஆளுங்களும் எல்லாரையும் அழிச்சுக்கிட்டு மகேந்திரன் அவரோட வீட்டுக்கு வராரு. இதுதான் இனி எபிசோட நடந்தது.